நாள். நீண்ட நாட்களுக்கு முன்பு கடலோர கிராமத்தில் எலாரா என்ற ஒரு இளம்பெண் வாழ்ந்தாள். அவள் யாழை வாசிக்கும் விதம் அத்தனை இனிமையாக இருந்தது. அதை கேட்டு கடல் அலைகளே நிம்மதியாக நிற்கும். அவளது இசை மக்கள் மனதை அமைதியாக்கியது. மீனவர்கள் தங்களின் பசியை மறந்தனர். நோயுற்ற குழந்தைகள் கூட புன்னகைத்தனர். ஆனால் ஒரு இரவு மின்னலுடன் கூடிய புயல் அவளது குடிசையை தாக்கியது. அவளது யாழ், தாயார் கொடுத்த நினைவு பரிசு, தீயில் சாம்பலாயிற்று. அதை காப்பாற்ற அவள் ஓடினாள். ஆனால் தீக்கிரையான யாழ் உடைந்து சிதைந்தது. அந்த நாளிலிருந்து அவளது உலகம் அமைதியாகிவிட்டது. இசையும் வாழ்வும் இருளில் மூழ்கின. மாதங்கள் கடந்தன. எலாரா இனி யாழை வாசிக்கவில்லை. அவளது மனமும் மௌனமாயிற்று. ஒரு கடுங்குளிர் இரவில் ஒரு அயல்நாட்டுப் பயணி அவளது கதவை தட்டினான். அவன் சோர்வுடன் இருந்தான். கைகளை குளிர் கடித்திருந்தது. கண்களில் துயரம். அவனுக்குச் சாப்பாடு இல்லை, உறைவிடம் இல்லை. எலாரா தன்னிடம் இருந்த கடைசி அப்பத்தை அவனுடன் பகிர்ந்தாள். அடுப்பின் அருகே அவனை உறங்கச் செய்தாள். அந்த பயணி நன்றி சொல்லி, "நான் ஒரு கைவினைஞன்" என்றான். அவன் தன் பையில் இருந்த பொற்கோடுகளை பயன்படுத்தி எலாராவின் உடைந்த யாழை சரி செய்ய முனைந்தான். அவன் முழு இரவும் உழைத்தான். விடியற்காலையில் யாழ் புது வடிவில் பிரகாசித்தது. முந்தையது போல இல்லாமல், ஆனால் ஒரு விசித்திரமான ஒளியுடன். எலாரா அதை வாசித்தபோது அதிலிருந்து எழுந்த இசை வித்தியாசமாக இருந்தது. முன்பதை விட ஆழமானது, உயிர் உள்ளது போல் இருந்தது. யாழின் உடைந்த பாகங்கள் கூட இனிமையாக ஒலித்தன. அந்த இசை மக்களின் மனங்களில் வலியை குணப்படுத்தியது. பல ஆண்டுகளுக்குப் பிறகு எலாரா நம்பிக்கையின் யாழ்மங்கை என்று அழைக்கப்பட்டாள். அவளது கதை பல ஊர்களில் பரவியது. அது மனிதர்களுக்கு ஒரு உண்மையை உணர்த்தியது. உடைந்தவை கூட நம் கருணையாலும் உறுதியாலும் இன்னும் அழகான இசையை உருவாக்க முடியும். பாடம்: விதி நம்மை உடைத்தாலும் நம் நன்மையும் தைரியமும் அந்த உடைந்த துண்டுகளை அழகானதாக்கும். A long time ago, in a coastal village, lived a young... எலாரா வாசிக்கும்போது கடலும் அமைதியாகி விடுகிறது தாழ்வாய். எலாரா வாசிக்கும்போது கடலும் அமைதியாகிறது போல இல்லையா? அவள் இசை நம்ம வாழ்க்கைக்கே ஆறுதலாக இருக்கிறது. எலாரா வாசிப்பது போல கடலும் அமைதியாவது இல்லையா? அவளின் இசை. அக்கா, இது சாத்தியமா? இது உடைந்தது. உடைந்ததுதான் அழகாக மாறும். தங்க நூலால் இதயத்தை இணைக்கிறேன். நன்றி. இது என் மனம் மீண்டும் பேசுகிறது. வாழ்க்கை சில நேரம் நம்ம உடைக்கலாம். ஆனால் கருணையும் உறுதியும் அந்த உடைந்த துண்டுகளை அழகாக இணை. Her music now spreads hope. உடைந்ததை அழகாக மாற்ற முடியும் இதயத்தால்.